ஐ கேர் டேம். ரோஹித், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வித்தின் a week எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளையண்ட்டுக்கு அக்யூரேட் ப்ராடக்ட் டெலிவரி செய்யணும். செய்யலன்னு வெச்சுக்கோ, யூ அண்ட் யுவர் டீம் ஆர் ஃபயர்ட். சந்தனா, சந்தனா, காஃபி. ஹரிஷ், எனக்கு மூட் சரியில்லை. என்னை இரிட்டேட் பண்ணாது. சந்தனா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி. ஆஃபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும். இன்னைக்காச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹரிஷ், ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ என் புருஷன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆம்பளை தானா? ரோஷமே இல்லையா? பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு நீ ஹெல்ப் பண்ணாம ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும்னு பக்கத்துல வந்து உட்கார்ற. நீ உன்னோட வாக்க மறந்துட்ட மாதிரி ஈஸியா என்னால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டுட முடியாது. நீ வீட்ல இருக்க நான் ஒத்துக்கிட்டது நம்ம காதலால. வீட்லயே இருந்து இப்படி சாப்பிடுறதுக்கு இல்ல. யூ ஆர் ஜஸ்ட் பிளடி பாரசைட். One, 2, 3, 4. 1, 2, 3, 4. It's done. அப்பா, படுக்கையில சுகம் காட்டுறான்னு தானே இவனை நீ வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்க. சந்தனா, நீ ரொம்ப லக்கிடி. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா என் லைஃப் கூட சொர்க்கம்தான். அப்புறம் ஏன் இன்னும் இவன் கூட இருக்க சந்தனா? நமக்கு காரியம் ஆகணும்னா சில இம்சைகளை தாங்கிதான் ஆகணும். ஆனா உனக்கு என்ன குறைச்சல்? ராகுல் கூட நீ நடந்து போனா யூ போத் லுக் கிரேட் டுகெதர். அவன மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு போயும் ஹவுஸ் ஹஸ்பண்ட பாத்துக்கிட்டு இருக்க. அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வைஃபா நல்லா பாத்துக்கிற மனசு இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட வாழ்க்கையில் அது கொடுத்து. ஹரிஷ் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த வீட்டில் எல்லோரும் சொல்கின்ற வேலையை செய்து வந்தான். ஒரே வார்த்தையில் சொன்னால் ஹரிஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன். ஹரிஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான், அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஹரிஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர். அத பாரு திலகவதி, வீட்டுல இருந்துகிட்டு நீ காலை கூட அசைக்காம வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான். ஆனா மாப்பிள்ளன்னு ரெஸ்பெக்டாவது நீ கொடுக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளைக்கு இப்பளன்னுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தண்டமா தின்னுட்டு இருக்கான். ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு சும்மா இருந்துட்டு இருக்க. அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பாதி வேலை கூட செய்யல. விட்டா என் தலையில ஏறி நின்னு ஆடிடுவான். நீங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக எவ்வளவு அவமானத்தை வேணும்னாலும் நான் தாங்கிப்பேன். ஹரிஷ், ஹரிஷ், எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரமா வரத்த சொல்லுங்க அத்தை. அந்த செப்பல போய் சீக்கிரமா தச்சிட்டு வா. இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்டர் ரெட்டிகாரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரிக்கு மேட்சா போடணும். புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போயிட்டு வா. ஹரிஷிற்கு கோபம் வந்தாலும் அதனை பொறுத்து கொண்டு அமைதியாக அந்த வேலையை செய்தான். மேடம், நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல மேடம். ப்ராடக்ட்ல எரரை நம்ம டீம் ஃபிக்ஸ் செய்ய முடியல. கிளைண்ட்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம். நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது செய்யுங்க மேடம். காசு இல்லாமல் என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள். அதற்கு பேங்கில் எதை வச்சு கொடுக்கறது? யார் ஷூரிட்டி தருவா? ஒன் செகண்ட் ப்ளீஸ் செக் த ஃபைல் சார். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதுலையுமே லிட்டிகேஷன்ஸ் இல்ல. இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஹெல்ப் செய்யலான்னு பார்த்தா ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு
பேங்கை ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வதென்று தெரியாமல் தன் ஆபீஸிற்கு சென்றாள். செத்துட்டான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். எப்படியாவது சந்தனாவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான். ஏய், பொம்பளைக்கு எதுக்கடி இந்த பிசினஸ் எல்லாம்? வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே? இதை கேட்டு கோபமடைந்த சந்தனா உடனே அவனிடம், உன்ன மாதிரி சீப்பான ஆளெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மரியாதையா என் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடு. உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் 1 வீக்கில் என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிற்கணும். இப்போ கண்டிப்பா பணம் வேணும். அவனுக்கு கால் பண்றதை விட வேற ஆப்ஷனே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும், வேற வழி இல்லை. கமான் சந்தனா. சந்தனாவிற்கு ஹரிஷை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. அவள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது. இப்போது அவளுக்கு 40 கோடி ரூபாய் தேவை. இல்லை என்றால் குடும்பத்தோடு சந்தனா நடுத்தெருவுக்கு வந்து விடுவாள். இந்த விஷயத்தை ஹரிஷிடம் சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்பது அவள் எண்ணம். அதனால் ஹரிஷிடம் எதையும் சொல்லாமல் எல்லா வாரத்தையும் தன்மேல் போட்டுக்கொண்டாள். வீட்டுல இவனால ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் சரியான உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். ஏன் இந்த ஹரிஷ் அமைதியாவே இருக்கான்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன கூட அவன் இது வரைக்கும் எதுவுமே பேசினதில்ல. இவனோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த உண்மையை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். இல்ல ஹரிஷ் வேணும்னு இப்படி நடிக்கிறானா? ஹரிஷ் என்ன உண்மையாவே காதலிக்கிறானா? இல்ல அவன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா? இவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவான்? சந்தனாவிற்கு தன்மேல் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை என்று ஹரிஷ் அவ்வப்போது புலம்புவான். வீட்டில் தன் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பதால் தான் சந்தனா சகித்துக் கொண்டிருக்கிறாளோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வந்தது. ஆனாலும் அவன் என்னோட சந்தனா அப்படிப்பட்டவை. அவ்வாறு அவனுக்கே சமாதானம் சொல்லிக் கொள்வான். இதைவிட மிகப்பெரிய பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. அவள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது. இப்போது அவளுக்கு 40 கோடி ரூபாய் தேவை. இல்லை என்றால் குடும்பத்தோடு சந்தனா நடுத்தெருவுக்கு வந்து விடுவாள். இந்த விஷயத்தை ஹரிஷிடம் சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்பது அவள் எண்ணம். அதனால் ஹரிஷிடம் எதையும் சொல்லாமல் எல்லா பாரத்தையும் தன்மேல் போட்டுக்கொண்டாள். இந்த பிரச்சனை எல்லாம் சரியான பின் ஒரு முடிவெடுக்கலாம் என நினைத்திருந்தாள். மேடம், நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல மேடம். ப்ராடக்ட்ல எரரை நம்ம டீம் ஃபிக்ஸ் செய்ய முடியல. கிளைண்ட்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம். நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது செய்யுங்க மேடம். காசு இல்லாமல் என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள். அதற்கு பேங்கில் எதை வச்சு கொடுக்கறது? யார் ஷூரிட்டி தருவா? 1 second, please check the file, sir. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதுலையுமே லிட்டிகேஷன்ஸ் இல்ல. இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஹெல்ப் செய்யலான்னு பார்த்தா ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு பேங்கை ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வதென்று தெரியாமல் தன் ஆபீஸிற்கு சென்றாள். செத்துட்டான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். எப்படியாவது சந்தனாவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான். பொம்பளைக்கு எதுக்கடி இந்த பிசினஸ் எல்லாம்? வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே? இதை கேட்டு கோபமடைந்த சந்தனா உடனே அவனிடம், உன்ன மாதிரி சீப்பான ஆளெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மரியாதையா என் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடு. உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ,
ஆனா 1 வீக்ல என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிக்கணும். இப்ப கண்டிப்பா பணம் வேணும். அவனுக்கு கால் பண்றதை விட வேற ஆப்ஷனே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும், வேற வழி இல்லை. கமான் சந்தனா. ஹலோ பிரின்சஸ், ஃபைனலி we meet again. கடனை அடைப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த சந்தனாவுக்கு அப்போது ஜீவா ஃபண்டிங் செய்வதாக சொல்லி சந்தனாவை நேரில் சந்தித்தான். ஹாய் மேம், ப்ளீஸ் கம். யா. Come. ம். So, how's my princess doing? நான் நல்லா இருக்கேன் ஜீவா. தேங்க்யூ என்னை மீட் பண்ண டைம் கொடுத்ததுக்கு. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எப்பவுமே டைம் இருக்கும் சந்தனா. ஆனா உனக்கு தான் என்னை பார்க்க டைமே இல்லை. ஆம். உன்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்கிறேன். நீ என் கம்பெனியில் ஃபண்ட் பண்ணுறது மூலமாக 100 குடும்பத்தை காப்பாற்றலாம். அதனால எனக்கு என்ன லாபம்? அர்த்தம் புரியாமல் சந்தனா யோசித்துக் கொண்டிருக்க அவளை பின்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஜீவா. கல்யாணம் ஆனாலும் எதுவும் நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க. நான் கேட்கறத நீ தான், நீ கேட்கறத நான் தரேன். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஹரிஷை கட்டிக்கிட்டேன். எனக்கு தெரியும் அவ எதுவும் பண்ற சான்ஸ் நீ கொடுத்துருக்க மாட்டேன்னு. எவ்வளவு நாள் தான் இப்படி யாருக்குமே கிடைக்காம இருப்ப? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், என்னோட ஆஃபர் அப்படியே தான் இருக்கும். என் வீட்டுக்கு வந்துரு. ஐ நோ ஹவ் டு மேக் யூ ஹாப்பி. அதை கேட்டு பலமாக அறைந்தாள் சந்தனா. சந்தனா அடித்த அடியில் ஆபீஸை அதிர்ந்து நின்றது. ஜீவாவை பற்றி தெரிந்தும் அவனிடம் பணம் கேட்க வந்தது தவறு என அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சந்தனா. அதே யோசனையில் கடுப்பாக வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் சந்தனா. ச்சே. ச்சே. என்னாச்சு சந்தனா, ஏன் அப்படி இருக்க? உனக்கு எதுக்கு? நீ போய் சமையல் வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை சந்தனா, ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன்னா என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணுவேன்ல. நீ ஆம்பளை தானா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? சித்தப்பா, இப்போ நான் சொல்றது நமக்குள்ளேயே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தன் சித்தப்பாவிடம் சொன்னார். அதை கேட்ட அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் கேட்பது நிஜம்தானா என்பது போல பயந்தார். என்ன பேசுற ஹரிஷ்? வேண்டாம், அப்படி செய்யாத ப்ளீஸ். இனி இந்த ஹரிஷ் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க சித்தப்பா. இன்னொரு புறம் தன்னை ஒரு பெண் அடித்து அவமானப்படுத்தி விட்டதை நினைத்து ஆத்திரப்பட்ட ஜீவா தனக்கு தெரிந்த எல்லா பைனான்சியர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் போன் செய்து சந்தனாவின் கம்பெனிக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்கிறான். அவன் சொன்னது தொழில் வட்டாரங்களில் வேகமாக பரவத் தொடங்க சந்தனாவுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தனா அலுவலகம் செல்லும் போது ஜீவாவின் ஆட்களும் பிரதாப்பின் ஆட்களும் சந்தனாவின் காரை ஃபாலோ செய்கிறார்கள். அதை பார்த்து சந்தனா பயந்து காரை வேகமாக ஓட்டுகிறாள். ஆனால் அவர்களும் விடாமல் சந்தனாவின் காரை குறிவைத்து மோத வருகிறார்கள். சந்தனா பயந்து போய் ஹரிஷுக்கு போன் செய்கிறாள். சந்தனா. ஹரிஷ், ஹரிஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ். சந்தனா, இப்ப எங்க இருக்க? சந்தனா உடனே தன்னுடைய லொகேஷனை ஹரிஷிற்கு ஷேர் செய்தாள். ஏண்டே, யாருக்கோ போன் பண்ண? யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜீவா சார அடிப்ப. நீ
முடிய போறடி. அந்த கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. வா. என்ன விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. என்ன விட்டுடு. அண்ணா, நீங்க எங்கண்ணா இங்க? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, உங்க ஆளுன்னு தெரியாதுண்ணா. தெரிஞ்சா இங்க வந்திருக்கவே மாட்டோம். ப்ளீஸ்ண்ணா, நீங்களே வருவீங்கன்னு தெரியாது. அப்போது அங்கே போலீஸ் வந்தது. சார் நீங்க இங்க சார் சார் தப்பாயிடுச்சு சார். நாங்க தான் சார் தப்பு பண்ணோம். அதோ தங்கச்சி கிட்ட நாங்க தான் வம்பு பண்ணோம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். வெளியில இருந்தா அவரு உயிரோட விட மாட்டாரு. நாங்க தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார் போவோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். தங்கச்சி நீ அது கொஞ்சம் சொல்லுமா. சார் கிட்ட சொல்லி என்ன விட சொல்லுமா. சந்தனா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் நின்று கொண்டிருந்தாள். தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன், உண்மையை சொல்லுமா. என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட. இனி உன் பக்கமும் உன் கம்பெனி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டேன். காப்பாத சொல்லி எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லுமா. அம்மா கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. உட்காருமா, உட்காருங்க, உட்காருமா. அம்மா கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. உண்மையிலேயே யார் இந்த ஹரிஷ்? ஹரிஷை கண்டு போலீஸ் அதிகாரியே பயப்படுவது ஏன்? ஒட்டுமொத்த காவலர்களும் ஹரிஷை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது ஏன்? ஜீவா மற்றும் பிரதாப்பின் அடியாட்களும் ரவுடிகளும் ஹரிஷை பார்த்து நடுங்கி உயிர் பிச்சை கேட்டு கதறுவது ஏன்? அவன் குடும்பத்தின் பின்னணி என்ன? குடும்பமே இல்லை என்றிருந்த ஹரிஷ் பெரும் கோடீஸ்வரனா? அப்படி இருந்தால் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல் ஏன் டீ காபி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும்? தன் சித்தப்பா பயப்படும்படி அவன் போனில் என்ன சொன்னான்? இந்த கதையை இலவசமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது கிங்.